ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேங்க. இது வந்து நாங்கள் ஆடி 18க்கு வந்து ஊருக்கு போயிருந்தோங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேங்க. ஆடி 18னாவே மேக்ஸிமம் வந்து கொல்லிமலையில் பயங்கர விசேஷமாக இருக்குங்க. நாங்களும் அதாங்க எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எந்த வழியில் போகிறோன்னா முள்ளிக்குறிச்சி வழியில் போகிறோங்க. இப்போ வந்து எங்கே முள்ளிக்குறிச்சி ஸ்டார்டிங் அங்கேருந்து இப்போ மூலக்குறிச்சி, அங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து மூலக்குறிச்சியிலேருந்து வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுங்க. இதாங்க செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்லேருந்து தாங்க மேலே போயிட்டுருக்கணும். நம்ம 72 பெண்ட் அந்த கொண்டை ஊசி வளைவு அந்த வழியில் போகிறது இல்லைங்க. இது இன்னொரு வழி இருக்குது. தெரியலனாலும் இதை பார்த்து நீங்கள் கொல்லிமலைக்கு வந்துக்கலாம். முள்ளிக்குறிச்சி தாங்க அடிவாரம். அதுலேருந்து மேலே போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஊர் வரதுக்கான இதாங்க. இந்த வழியில் ஃபுல்லாக மரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பெண்டு வந்து அதிகமாக இருக்காதுங்க. ஏன்னா அந்த வழியில் வந்தால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து சேராது, வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழியில் வந்தாலும் நீங்கள் கீழே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தாங்க. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் பெண்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பொண்ணுக்குத்தி அம்மன் கோவில்னு வந்து சொல்லி இதுக்கு உள்ளே இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்களான்னா சாமிக்கு மட்டும் போகலாம். இப்போ பாருங்கள், மேலே என்ட்ரன்ஸ் வந்து கீழ் பூசணிக்குழிங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஊர். சுற்றியாக பார்த்தீங்களானாவே மிளகு தோப்பு இந்த மாதிரி தாங்க. இதாங்க பூசணிக்குழி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஊர். நெக்ஸ்ட்டு வந்து மேல் பூசணிக்குழி. இதிலே 2 ஊர் இருக்குது. இடையில வந்து டீ கடை ஒன்று இருக்குது. நீங்கள் வந்தீங்களான்னா டீ குடிச்சிட்டு போகலாம். இந்த பாருங்கள், ஃபுல்லாமே எங்கள் ஊரில் வந்து சவுக்க மரம் தாங்க வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து நரியங்காடுங்க. நரியங்காட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க எங்கள் ஊருக்கு போகிற வழி. சைடில் வந்து ரைட் சைடு ஒரு ரோடு போகும். அதில் வந்து போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நரியங்காடு. இங்கேயும் எல்லா கடையுமே இருக்குங்க. இதில் வந்து மேலே நரியங்காட்டிலேருந்து இன்னொரு ரோடு பிரியும் ஒத்தக்கடை போகிறதுக்கு. அங்கே போக தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைடு போனால் தாங்க கோவிலுக்கு. இங்கே வந்து வசந்தா டீ கடையை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. டீ எல்லாம் இஞ்சி டீ சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணுங்க. இந்த இங்கே பாருங்கள், இந்த மலை மேலே வந்து ஒரு சாமி இருக்குது. இதை பார்த்தாவே சூப்பராக இருக்கும். விசேஷ வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. இதுலேருந்துமே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. போயிட்டே இருந்தோம்னா எங்கள் ஊரை வந்துடும். எல்லாருமே ஆடி 18ன்னா கோவிலுக்கு போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஜாலியாக அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன வேலை செஞ்சோன்னு வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இப்போ தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், என் பையன் போயிட்டுருக்கான். இந்த அந்த செடியெல்லாம் எங்களோட தாங்க. அங்கே தெரியுறதாங்க எங்கள் வீடு. இது ஃபுல்லாக எங்கள் ஊர். ஒரு கிராமம் தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆனால் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், போயிட்டு ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆடி 18னாவே எங்கள் ஊரில் வந்து விரதம் விடுவாங்கங்க. சாப்பாடு காயெல்லாம் வணக்கி விரதம் விடுவாங்க. அதனால திண்ணூரெல்லாம் வச்சுக்கிட்டு பாப்பா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க. நாங்கள் வந்து எங்கள் காட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதை போகிற வழியில் வந்து இதை பாருங்கள், ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஊர் மாதிரிலாம் ஃப்ளாட்டாக ஒரே இதெல்லாம் இருக்காது. அங்கங்கே குட்டி குட்டி வயலாக தான் இருக்கும். இப்போ தான் பயிர் நட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. களை பறிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். பின்னாடி வந்து ஃபுல்லாமே சவுக்கு தோப்பு தான். எங்கள் ஊர் பொறுத்தளவுக்கு இப்போ எல்லாமே சவுக்கு மரம் தாங்க. மிளகு கொடி ஏற்றுறதுக்காக நிறையா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கும். தென்னை மரம் அங்கங்கே ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. இது வந்து வாழை போட்டிருக்காங்க. பக்கத்து காட்டில் வந்து வாழை மரம் போட்டிருக்காங்க. இதுலேருந்து நடந்து போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் வந்து நடந்து போகணும். அதனால நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். நாங்கள் அங்கே போய் என்ன வேலை செஞ்சோன்னா, எங்களோட மரத்தில் வந்து இப்போ தான் கொடி வைக்கிறோம். ஒரு சிலதை வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் வந்து காஞ்சி போயிடுச்சின்னு சொல்லிட்டு மிளகு கொடி மழை வந்ததுனால நாங்கள் வச்சிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பறித்து எங்கள் வீட்டுக்காரர் தான் பறிச்சிக்கிட்ருக்காரு. நாங்கள் கொடி வைக்கிறதுக்கு பறித்தா எங்களோட ஜிம்மி வந்து அதுக்குள்ளார படுத்துக்குச்சு. அதனால் அதை தள்ளிப்போன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நாங்கள் கொடியை வச்சு இந்த மாதிரி மூடிடணுங்க. எப்போவுமே கொடி வச்சோம்னா வெட்டு கொடி தான் வைப்போம். ஒரு 10 கொடி வச்சு நல்லா மிதித்து விட்டு அந்த சருகெல்லாம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே எடுத்து மூடிடணும். ஏன்னா அது வந்து வெயில் அடிக்கும்போது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை மூடி வைக்கிறோம். மழை வந்தால் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். நாங்கள் வந்து போன வருஷம் நட்டோம் இல்லைங்களா, அந்த கொடி வந்து எங்களுக்கு வளர்ந்துருச்சு கொஞ்சமாக. அதை என்ன பண்ணோன்னா, நம்ம எடுத்து மேலே மரத்து மேலே ஒட்டி அந்த வேர் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படி பட்டையாக வச்சு கட்டணும். துணி வச்சு கட்டணும். ஏன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அது கட்டணுமுன்னா அது பாட்டில் அப்படியே பிடிச்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து அதை கட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படி தாங்க கட்டணும்.
இந்த கொடி எது வரைக்கும் வளர்ந்துருக்குதோ அது வரைக்கும் அப்படியே மரத்தில் வச்சு கட்டணும். இந்த பாருங்கள் வெடிப்பு தெரியுதுல்ல, அந்த மாதிரி வெடிப்பு வந்தால் மட்டும்தான் மிளகு கொடி வந்து ஏறும், நல்லா வளர்ந்து அந்த மாதிரி இதாக பிடிக்கும், அந்த வேர் பிடிக்கும். இந்த மாதிரி தாங்க வச்சு கட்டணும். ஒவ்வொரு மரத்துலையும் இந்த மாதிரி தான் வச்சு கட்டணும். ஏன்னா நாங்கள் 18க்கு வந்து கோவிலுக்கெல்லாம் போகலை, வீட்டிலேயே சாமி கும்பிட்டு இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஊருக்கு வரதே ஒரு டைமு, அதனால இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள் எல்லா கொடியுமே இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, எல்லாமே கட்டியிருக்கோம், இப்போ தான் கட்டணுங்க. இந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுனா தான் கொஞ்சம் நல்லா பெருசாகும் காய வைக்கிறதுக்கு. ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.